ஹே அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், இன்றைக்கி ஒரு பேபி ஷவர் vlog பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் மம்மானிக்கு வந்து பேபி ஷவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மம்மானி அப்படின்னா எங்கள் மாமாவோட ஒய்ஃபை தான் மம்மானி அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம். மார்னிங் எழுந்ததுன்னு வியூ அழகாக இருந்துச்சு, காற்றும் நிறையவே அடிச்சுது. சரின்னு சொல்லிட்டு நானும் ப்ரஷ் பண்ண போயிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஊர்லேருந்து வரும்போது ப்ரஷ் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் என் சிஸ்டர் வந்து பல்பொடி எடுத்துகிட்டு வந்து தந்தா, அதில் தான் வந்து ப்ரஷ் பண்ணேனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேவே நிறைய வந்து செடி மரம்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து என் சிஸ்டர்கிட்ட இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் இது பார்த்தோன்னே கள்ளி செடின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் என் சிஸ்டர் சொன்னால் இது ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி அப்படின்னு சொல்லி. இது செடி வகையாக மர வகையான்னு கூட தெரியல. அப்புறம் இது என்ன செடி அப்படின்னா இது செடி கிடையாது, இது மரம் அப்படின்னு சொன்னால். இது என்ன மரம் பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் தான். அப்புறம் இது ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே இது மரம்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன மரம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் இவ்வளோ இது 2 வருஷமாச்சா இந்த மரத்தை நட்டு வச்சு. ஆனால் இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அடுத்த செடிக்கு போனால் அதுவும் மாங்காய் செடி அப்படின்னு மாங்காய் மரம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இது வந்து முருங்கை மரம், இது நல்லாவே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே பெரிய தென்னை மரம் ஒன்று இருக்கும், அதுவும் இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் என் சிஸ்டரும் பேசிகிட்டே உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கிச்சனுக்கு போனேன். அப்போ வந்து பாயசத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. விறகடுப்பில் வந்து பால் கொதிச்சிட்டு இருந்துச்சு, ஜவ்வரிசி ஊறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேமியாலாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி பாயசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. டீ சூடாக இல்லைன்றனால சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தம்பி தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தான். இந்த ஹாலில் வளகாப்பு பண்ணுறனால இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீ சூடாக இல்லைன்றனால சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு டீ சூடு பண்ணோடனே எடுத்துகிட்டு வந்துட்டு சிட் அவுட்டில் இருந்துட்டு நாங்கள் வந்து வியூ ரசித்து பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தோம். நேற்று நைட்டு போட்ட மெஹந்தியும் பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் தான் சார் தூங்கி எழுந்து வந்திருந்தாங்க. சரி ஹாய் சொல்கிறா அப்படின்னா தூங்கிட்டே ஹாய் காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் சட்னி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது நான் போடுற ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வந்து 3rd சிஸ்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் இது வந்து 2nd சிஸ்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி வளையல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மானிலாம் ரெடியாகி முடிச்சுட்டாங்க. சரி பேபி ஷவருக்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். நான் தான் கேமரா கேர்ள், நான் தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளேயும் 1 hour 2 hour ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளகாப்புக்காக வளையல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. வளையல் அதுக்கப்புறம் வாழைப்பழம் அப்புறம் நிஜாம் பாக்கு அதெல்லாம் வந்து வெத்தலை அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி, தயிர் பச்சடி, சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங்காக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வளகாப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மம்மானியும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு வளகாப்பு பண்ணுறதுக்காக உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாருமே பவுடர்லாம் தைச்சி சுற்றிலாம் போட்டு வளையல்லாம் போட்டு அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. இதுதான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. வளகாப்பு முடிஞ்சோடனே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.